மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். தற்போது நடந்து முடிந்த மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலை மிகப்பெரிய அளவில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருந்தது. ஆனால் அதற்கு 5 மாதங்களுக்கு முன்னதாக நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சியான ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருந்தது. அனைவரும் எதிர்பாராத ஒரு விஷயமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் பாஜகவே இத்தனை அளவிற்கு தங்களுக்கு மகாராஷ்டிராவில் அடி கிடைக்கும் என்று எண்ணிக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட தோல்வி பெற்றதற்கு பிறகு 5 மாதங்களுக்குள்ளாக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைக்கிறது என்றால் அதில் பல கேள்விகள் இருக்கின்றன. எப்படிப்பட்ட மோசடிகள் எல்லாம் நடந்திருக்கின்றன என்று கூறி தற்போது புட்டு வைக்கிறார் நம்முடைய எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது கடந்த 5 மாதத்திற்குள்ளாக, அதாவது இமாச்சல பிரதேசத்தினுடைய மக்கள் தொகையை மகாராஷ்டிராவினுடைய வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். அதாவது 70 லட்சம் புதிய வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி தரவுகளுடன் கூறுகிறார். அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு வாக்காளர் பட்டியலில் சேர்த்ததை விட கடந்த 5 மாதங்களில் சேர்க்கப்பட்ட ஆட்களினுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவில் இருக்கிறது என்று ராகுல் காந்தி சொல்கிறார். 70 லட்சம் பேரை சேர்த்திருக்கிறார்கள். எப்படி இந்த 70 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டார்கள், அதுவும் 5 மாதத்தில்? லோக்சபா தேர்தலில் சேர்க்கப்படாத நபர்கள் எப்படி சட்டமன்ற தேர்தல் வந்ததும் வாக்காளர் பட்டியலில் இத்தனை பேர் சேர்க்கப்பட்டார்கள்? 70 லட்சம் என்கின்ற கணக்கு எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகள் எல்லாம் தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது. இப்போது அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறார் என்றால், பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பேசிய காந்தி கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற மகாராஷ்டிர தேர்தலில் நேர்மை குறித்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதில் பாஜக தலைமையிலான மகாயுதி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மேலும் எதிர்கட்சி கோரிய விவரங்களை தேர்தல் ஆணையம் வழங்காது என நான் நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது ராகுல் காந்தி கேட்ட கேள்விகள் என்னவென்றால், எங்களுக்கு வாக்காளர் பட்டியல், மகாராஷ்டிராவினுடைய வாக்காளர் பட்டியலை எங்களுக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறார்கள். அதில் வாக்கு எண்ணிக்கை, லோக்சபா தேர்தலில் எவ்வளவு, சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கின்றன, ஒவ்வொரு தொகுதியிலும் தொகுதி வாரியாக எண்ணிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை வைத்திருக்கிறார்கள். ஒரு தொகுதிக்கு 7000 8000 வாக்குகள் அதிகமாக வந்திருக்கின்றன. அத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மாநிலம் முழுவதுமாக 70 லட்சம் வாக்காளர்களை புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய கையில் அரசியலமைப்பினுடைய நகலை வைத்துக் கொண்டு காந்தி, நமது மக்களின் வாக்குகளால் இது ஆதரிக்கப்படுகிறது, மேலும் பாதுகாப்பான வாக்கு இல்லாமல் அரசியலமைப்பு ஒன்றுமில்லை என்று கூறியிருக்கிறார். இப்போது மகாராஷ்டிரா தேர்தல்கள் குறித்து சில தரவுகளை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று ராகுல் காந்தி கூறிய பொழுது, இந்திய கூட்டணி வெற்றி பெற்ற மக்களவை தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் இமாச்சல பிரதேசத்தின் மக்கள் தொகைக்கு சமமான எண்ணிக்கையை வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். அதோடு மட்டுமல்ல, ஜூன் மாதத்தில் நடந்த மக்களவை தேர்தலுக்கும் நவம்பரில் நடந்த மாநில தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்காளர்கள் என்னும், அல்லது 70 லட்சம் ஓட்டுகள் என்னும் சொல்லியிருக்கிறார்கள். மக்களவைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையிலான 5 மாதங்களில் மகாராஷ்டிராவில் 5 மாதங்களை விட அதிகமான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ராகுல் காந்தி தெள்ள தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்டி கூறுகிறார்கள். மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஷீரடியில் உள்ள ஒரு இடத்தில் சுமார் 7000 புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக ராகுல் காந்தி தரவுகளுடன் கூறுகிறார். நான் எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை. மக்களுக்கு தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் இமாச்சல பிரதேசத்திற்கு இணையான மக்கள் தொகை இருக்கக்கூடிய, அல்லது மக்கள் தொகையை சேர்த்திருப்பதனுடைய காரணம், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சிக்கல், யார் இதற்கு முன்கணனை எடுத்தார்கள், தேர்தல் கமிஷன் யாருக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக விசாரிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தேர்தல் கமிஷன் 2ஆக பிரிந்து தேர்தல் கமிஷனரை நியமிப்பதில் பிரச்சனை, நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராகுல் காந்தி மட்டுமே இருந்து தேர்தல் கமிஷனரை நியமித்தால் கண்டிப்பாக அது ஒருதலை பட்சமாக செல்லும் என்று அனைவருக்கும் தெரியும். உச்ச நீதிமன்ற நீதிபதியை அதில் உட்படுத்த வேண்டும். ஆனால் அதை உட்படுத்தக்கூடாது என்று சட்டம் இயற்றி அதிலும் ஒரு குளறுபடியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மத்திய அரசாங்கம். புத்தம் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் கமிஷனும் இந்த மத்திய அரசாங்கத்திற்கு தலையாட்டு பாவைகளாக இருந்து வருகின்றன. இந்த தரவுகள் எல்லாம் வெளியே வரும் பொழுது 70 லட்சம் பேர் எப்படி சேர்க்கப்பட்டார்கள் என்கிற ரகசியம் வெளியே வரும் பொழுது கண்டிப்பாக மகாராஷ்டிராவினுடைய ஆட்சி நிலை மாறி மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றவர்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.